சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வேடு தான், தண்டனைகள் பெரிதாக இருக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம உலகத்தில் செய்கிற பாவத்தை, இப்லீஸ் செஞ்ச பாவத்தையும் எடுத்து பாருங்க. எது பெரிய பாவம்? இப்லீஸ் அல்லாஹ்வோடு பேசுகிற நேரத்தில் ஒரு பாவம் செஞ்சான். என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்ய சொன்னான். இப்லீஸ் உனக்கு நான் சுஜூத் செய்ய மாட்டேன்னு சொல்லலை, உன்னையே நான் வணங்க மாட்டேன்னு சொல்லலை, உன் வார்த்தை என்னது, உன் வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட மாட்டேன்றெல்லாம் சொல்லலை. இந்த ஆளுக்கு நான் ஏன் சுஜூத் செய்யணும் அப்படின்னு தான் கேட்டார். அவரை களிமண்ணால படைச்சிக்கிறாய், என்னைய என்ன நெருப்பால படைச்சிக்கிறாய், நான் ஏன் நீ களிமண்ணால படைத்தொத்தனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் அப்படி என்று தான் இப்லீஸ் கேட்டான். அல்லாஹு தஆலா சபிச்சான். மலக்குமார்களோடு வைத்திருந்த ஒருவரை அல்லாஹு தஆலா சபித்தது மாத்திரம் இல்லாமல் கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பாவம் செஞ்ச பின்னால அத்தனை பேரை இந்த உலகத்துக்கு தூக்கி எறிஞ்சான்னு பார்க்கிறோம். இந்த பாவத்தோடு நம்ம செய்யற பாவங்கள் எல்லாம் ஒப்பிட்டோம்னு சொன்னா இப்லீஸ் செஞ்ச பாவம் சின்னதா ஆகிரும். இப்லீஸ் செஞ்ச பாவம் சின்னதா ஆகிரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மரத்தை நெருங்கினது. இன்றைக்கு ஃபுல்லா அந்த மரத்தை தான் நெருங்கிட்டீங்க. அவ்வளோ பாவம், அவ்வளோ ஹராம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய மக்கள். அந்த தண்டனை அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஆனால் சில இடங்களில் செய்பவரை பொறுத்தும் அவருடைய எண்ணங்களை பொறுத்தும் அவருடைய சூழலை பொறுத்தும் தண்டனைகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். படித்தவர்களுக்கு, மார்க்கத்தை புரிந்தவர்களுக்கு, விளங்கியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை அவசரப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவசரப்படுத்துவான். அறியாமல் விளங்காமல் நிறைய செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ் தஆலா தண்டனை என்ன செய்வான்? லேசாக்குவான், அல்லது என்னது லேட் ஆக்குவான். இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாம உள்நோக்கினோம் என்று சொன்னால் இப்லீஸ் அல்லாஹு தஆலா அவருடைய அஜாபி, நான் படைக்கப்பட்ட அந்த அதாவது அந்த அந்த மூலப்பொருளை நினைச்சு இப்லீஸ் என்ன செய்யறான்? பெருமை அடிக்கிறான். அல்லாஹு தஆலா அதிலிருந்து என்ன செய்கிறான்? வெளியேற்றத்தை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானமான ஒரு பகுதி ஆரம்பமாக நாங்கள் மிக ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உஜுப். உஜுப் என்றது என்னன்னா பெருமை, அதுக்கு அடுத்ததாக தற்பெருமை. தற்பெருமை அடிக்கிறது கூட நிறைய வாயால வெளிப்படும் அந்த பெருமை உணர்வுகள். உஜுப் என்றது ஒரு சுய திருப்தி, அது மௌனமானது. யக்துலு சாஹிபஹு, அது இருக்கக்கூடியவரை அதே கொன்று, அது இருக்கக்கூடியவரை அதே அழிச்சு சாகடிச்சிடும். ஏன்னா அவருக்கே தெரியாது. ஆனால் அவரை அது என்ன செய்யும்? ஒரு பெருமிதமான இடத்துல வச்சிருக்கும். அட்வைஸ் ஏறாது. உபதேசம் பண்ணி பாருங்க, எடுபடாது. உபதேசம் பண்ணி பாருங்க, எடுபடாது. நல்லவர்களுடைய அந்த உபதேசங்கள் மனதுக்குள்ள போய் பதியாது. எதுவுமே நடக்காது. ஏண்டா அது உள்ளத்துல ஏறிக்கும். தற்பெருமை சில பொழுது விளங்கும், பெருமை சில பொழுது விளங்கும், இஜாப் விளங்காது. அதை அழகான ஒரு முறையில் உணர்த்துறாங்க. இந்த ஃபுதைல் இப்னு ஐயாதும் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உலகப்பற்றின்மைக்கு முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள். உலகப்பற்றின்மைக்கு முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய ரெண்டு அறிஞர்கள் தான் இது ஃபுதைல் இப்னு ஐயாத், சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ். இவங்க ஒரு மஜ்லிஸ்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கிறாங்க. உள்ளத்தை தக்குவாவை ஊட்டுவதற்காக உபதேசம் பண்ணிக்கிறாங்க. குறை நிறைகளை பேசிக்கொள்றாங்க. பேசிட்டு ஒரு பரக்கத்தான ஒரு உணர்வோடு, நல்ல அழகான ஒரு ஈமானி உணர்வோடு அந்த மஜ்லிஸை விட்டு எழும்புறாங்க. எழும்புற நேரத்தில் சுஃபியான் அஸ்-ஸௌரி சொல்றாரு, இன்னி அர்ஜுல்லாஹ் ஐயகூன ஹாதல் மஜ்லிஸ் முபாரக்கன், நான் அல்லாஹ்விட்ட ஆசை வைக்கிறேன் இந்த மஜ்லிஸ் என்ன ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் ஆசை வைக்கிறேன். யார் சொல்றாரு? சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றார். அவர் ஃபுதைல் இப்னு ஐயாத் சொன்னாரு, வ இன்னி அகாஃபுல்லாஹ் ஐயகூன ஹாதல் மஜ்லிஸ் இந்தல்லாஹி மஅசியத்தன், அல்லாஹ்விடத்திலே இந்த மஜ்லிஸ் ஒரு பாவமாக இருந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றான். நான் உட்கார்ந்து இந்த மஜ்லிஸ் பாவமான ஒரு மஜ்லிஸாக, கெட்ட ஒரு மஜ்லிஸாக அமைந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இதுதான் அங்கே டிஃப்ரெண்ட். கெட்ட என்றதுக்கு எதுவுமே நடக்கலங்க, மோசமான எதுவுமே நடக்கல. அப்புறம் விளங்கப்படுத்துறாரு அவர். இல்லை, அதுக்கு காரணம் சொல்றாரு, நீங்க என்னோடு ரெண்டு பேரும் மிக முக்கியமான அறிஞர்கள். நீங்க என்னோடு பேசுற நேரத்தில் நான் ஃபுதைலோடு பேசுகிறேன் என்பதனால இருக்கிற வார்த்தைகளில் அழகான வார்த்தையை செலக்ட் பண்ணி, இருக்கிற தகவல்களில் மிக சிறந்த தகவல்களை செலக்ட் பண்ணி என்னோட பேச நினைச்சீங்களா இல்லையா? நான் உங்களோடு பேசுவதில் இருக்கிற வார்த்தைகள் அழகான வார்த்தையை செலக்ட் பண்ணி, இருக்கிறதுலேயே மிக முக்கியமான தகவலை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேனா இல்லையா? இந்த உணர்வே ரெண்டு பேர்கிட்ட எதை ஏற்படுத்தி ஒரு விதமான ஒரு திருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்விடத்தில் ஒரு கெட்ட மஜ்லிஸாக இருந்து விடுமோன்னு நான் பயப்படுகிறேன். இதுதான் உஜுப். அதை அவர் புரிஞ்சிருந்தார். அதை என்ன செஞ்சார்? அவர் புரிந்திருந்தார். அதனால அதை என்ன செய்யறாரு? அதை சொல்கிறார். ஆனால் இது நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பத்தில் இது விளங்காது. நிறைய சந்தர்ப்பத்தில் நம்மகிட்ட அது இருக்குதா இல்லையான்னு விளங்காது. நல்லவர்களை அழிக்கக்கூடிய ஒரு விதமான பெருமை என்றால் இந்த சுய திருப்தி என்ற உஜுபு தான். நல்லவர்களுக்கு விளங்காது. நல்லவர்களுக்கு அது என்ன செய்யாது? விளங்காது. சில நேரத்தில் எங்களை மிகச்சி இல்லைன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட
அதில் நீ நேர்மையாக நடந்து கொண்டு சொன்னவர். எப்படி சொன்னார்? அவ்வளோ சஹாபாக்கள்லாம் இருக்கிற டைமில் ரசூலாங்களை ஏற்றுக்கொண்டவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவர், சஹாபியா இருக்கிற இடத்துல ரசூலாங்கிட்ட வந்து நேர்மையாக நடந்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா அவர் வந்து உபதேசம் பண்றதா நினைக்கிறார். யாருக்கு? ரசூல்லாங்களுக்கு. ரசூல்லாங்க திருந்து என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் பெரிய பிரச்சனையா இருக்கும், அவரை திருத்திக் கொள்வோம் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னு அவனோட உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு சுய திருப்தி இருக்கணும். ஆனால் அது அவனுக்கு விளங்கலை, அவருக்கு என்ன செய்யலை, விளங்கல. அதனால தான் மற்ற எல்லாவற்றை விட உணர்த்தினாலும் உணரப்படாத ஒரு உணர்வுக்கு இது என்ன செய்யும், உண்டாக்கிரும் இந்த உஜுப் என்றது. தற்பெருமையுடைய வடிவம் அது. மற்றவைகள் எல்லாம் பெருமை என்கின்ற அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அது சில நேரங்களில் எங்களுக்கு தெரியாம மிகச்சிரும், நம்மளோட சில வேளைகளில் நமக்கு அந்த உஜுபே இருக்காது, என்ன செய்யாது, இருக்காது. நமது சூழல் அந்த சுய திருப்தியை ஏற்படுத்தும், நாம் பழகின்ற மக்கள் அந்த சுய திருப்தியை ஏற்படுத்தும். ஏன் வந்து பல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து, அதாவது தல்பீஸ் இப்லீஸ் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹுடைய புத்தகம் இன்றைக்கு ஷைத்தானுடைய குழப்பங்கள். அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு அறிஞர் எங்க அவர் நண்பர்களாக இருக்கணும்டா அவரை விட படிச்ச நிறைய மக்களை நண்பர்களாக வச்சுக்கணும். என்ன காரணம்? அப்பதான் தண்ட குறை விளங்கும். தண்ட குறை என்ன விளங்கும்? ஆனா எல்லாருக்கும் என்ன விருப்பம் தெரியுமா? நம்ம விட கொஞ்சம் கீழே உள்ளவனை வச்சுக்கின்றா தான் கட்டுப்படுவான், எங்களை விட கொஞ்சம் கீழே உள்ளவனை வச்சுக்கின்றா தான் சொன்னா கேட்பான், மேலே உள்ளவனை வச்சா அறப்படிப்பான். அப்படி சொல்லி விளக்கிறது. எப்படி? மேலே உள்ளவனை வச்சுக்கின்றா நீங்க பாருங்க, தனக்கு சூழ அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை இழந்தவர்கள் எல்லாம் எந்த நிலைமைக்கு போய்ப்பாங்க. அவர்கள் இருந்தா என்ன செய்வாங்க, குறைய சுட்டி காட்டும், கொஞ்சம் தாறுமாறா சுட்டி காட்டுற 4 பேர் இருப்பான். ஆனா அதுல 40 பேர் நல்ல முறையில் சுட்டி காட்டுறவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இருந்தால் நான் அதை களைஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, அந்த தவறை என்ன நான் வந்து நீக்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு வைங்களேன், இப்ப என்ன சூழ படிக்காத விளங்காதவர்களே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன நினைக்க ஆரம்பிப்போம், நமக்கு விளங்கினதான் விளக்கம், நான் நினைச்சதான் சரி என்ற உணர்வு ஏற்படும். எல்லோருக்கும் இது வாழ்க்கையில் என்ன செய்யும், ஏற்படும். எனவே உஜுப் என்பது ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை, அதாவது அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது, நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம், இந்த சமூகம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கிராம புறவாசி வந்து உங்களோட ஒட்டகத்துக்கு என் ஒட்டகத்துக்கு ஒரு ஓட்டம் வைப்பமான்னு கேட்டார். ஒரு ஓட்ட போட்டி நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்து ரசூலாவோட ஒட்டகம் தோல்வி அடைஞ்சிச்சு. ஓடின ஒட்டகம் ரசூலாவோட ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சிட்டு. தோல்வி அடைஞ்ச உடனே உள்ளத்துக்குள்ள இயல்பா மனுஷனுக்கு என்ன வரும், ஆனால் இன்றைக்கு பார்த்து தோல்வி அடைஞ்சிட்டு பெரிய ஒரு ஒட்டகத்தோட தோல்வி அடைஞ்சா கூட, ஏன்னா நல்ல வீரனோட தோல்வி அடைஞ்சா கூட நல்ல பேர் கிடைச்சிடும். கிராமப்புறவாசி எங்கேயோ இருந்து வந்தால் ஒட்டகத்தோட விட்டு நம்ம வேகமான ஒரு ஒட்டகம் செஞ்சுட்டு என்று ஷைத்தான் வந்து அப்படியே உணர்வை ஏற்படுத்துவான். இதோட பக்கத்தில் சஹாபாக்கள் வேற இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னா சரி, இவன் ஏதோ வந்து தவறு செஞ்சுட்டான் விளங்கிட்டா, அல்லது என்ன வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட போதும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அநியாயம் செஞ்ச நினைச்சு சஹாபாக்கள் ஏதாவது செய்வதற்கு போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுடைய அந்த உணர்வை பார்த்து போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்குன் அலல்லாஹி, அல்லாஹ்வுடைய கடமைகளில் உண்டு, அல்லாஹ் யர்தஃபி ஷைஉம் மினல் அர்தி இல்லா வதஅஹுல்லாஹ், இந்த பூமியிலிருந்து எந்த ஒன்றும் வளர்ந்து சென்றாலும் ஒரு முறை கீழே தாழ்த்தி வைப்பது அல்லாஹ்வுடைய கடமைகள்ல உண்டு. நல்ல ஒசக போயிட்டிக்கிறோமா, சுஜூது நிறைய செய்யணும், கீழே உள்ள போறோம்னு அர்த்தம். கிட்டத்தில் என்ன அர்த்தம்? கிட்டத்தில் என்ன, கீழே உழுவோம் அர்த்தம். எல்லா துறையில வளர்றவங்களும் அதை நினைக்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள்ல உண்டு, அல்லாஹ் தனக்கு எழுதி கொண்ட விஷயங்கள் உண்டு. அல்லாஹ் யர்தஃபி ஷைஉம் மினல் அர்த், பூமியில எந்த ஒன்று உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி வைத்து விடுவது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஒட்டக தோல்வி அல்லாஹ் செஞ்ச அந்த வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன் ஒட்டகத்தில் ஏற்பட்ட தோல்வி இருக்கிறதே அல்லாஹு தஆலா செஞ்ச வேலை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்றதை பார்க்கிறோம். இந்த உணர்வு வரவே கூடாது.